ஃபர்ஸ்ட் ஹாஃபில் மிட் கேப் ஸ்மால் கேப் இதெல்லாம் தலை தெறிக்க மேலே போச்சு. செகண்ட் ஹாஃபில் அப்படியே தலை கூப்பிட கீழே வந்துச்சு. ஸோ இப்போ 2025 என்ன எதிர்பார்க்குறீங்க? நிஃப்டியோட சப்போர்ட் லெவல்ஸ் என்ன? டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நியரஸ்ட் சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து 23,500 க்ளோசிங் பேசிஸ். ஒரு இறங்குற மார்க்கெட்டில் ஒரு பிரேக் அவுட் நடக்குது அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து அவாய்ட் பண்ணணும். முக்கியமாக என்னன்னா அது ஃபால்ஸ் பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பெரிய ஆட்கள் எங்கே லாபம் பண்ணுறாங்க, எங்கே நஷ்டம் பண்ணுறாங்க, எந்த இடத்துல வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணிவிட்டு அவங்க நஷ்டத்தை புக் பண்ணிட்டாங்க, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னாக்கா கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கேஃபே நேயர்களுக்கு வணக்கம். புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2025 எல்லாருக்கும் அற்புதமாக அமைய ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். இன்று தீபக் பிரபாகர் ஆஃப் ஸ்டாக் மேவரிக்ஸ் ஹார்மோனிக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் நம்ம கூட இருக்கார். லாஸ்ட் டைம் அவர் கூட பேசும்போது நிறைய டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். GE ஷிப்பிங் அப்படின்னு ஒரு ஷேரை பற்றி பேசியிருந்தோம். 1230 கிட்ட அவர் சொல்லியிருந்தார். 1192 கிரிட்டிக்கல் லெவல், இதை பிரேக் பண்ணாக்கா 960 கிட்ட வரும் அப்படின்னு சொல்லியிருந்தார். நீ 960 கிட்ட வந்துடுச்சு. அதே மாதிரி இன்னொரு ஷேரு அசோக் லீலண்ட், இதை வந்து 205 ரூபா வரைக்கும் ஆவரேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்போம். இன்றைக்கி 234. மார்க்கெட் வந்து 10% கீழே விழுந்தோம். 205லேருந்து 234க்கு மேலே அசோக் லீலண்ட் வந்துடுச்சு. சுஸ்லான் 90லேருந்து 55 கிட்ட வந்துருந்தது லாஸ்ட் டைம் பேசும்போது. 53 ரூபா ஸ்டாப் லாஸ் போட்டு வாங்கினாக்கா நல்லா மேலே போட்டு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. 20-25% மேலே போயிட்டு இப்போ கன்சல்டேட்டே 62 ரூபா கிட்டே இருக்குது. ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, இஃப் யூ ஆர் குட் அனலிஸ்ட், மார்க்கெட் 10% 15% கீழே இறங்கினா கூட நீங்கள் வாங்கின ஷேர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது எப்படி தான் அவர் பண்ணுறாரு? இன்னொன்று, இந்த 2025 நாம் செய்ய வேண்டிய 5 விஷயங்கள், அவாய்ட் பண்ண வேண்டிய 5 விஷயங்கள், இது மாதிரி சில விஷயங்கள் பேச போகிறோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வணக்கம் தீபக் சார். வணக்கம் சார். 2024 ரொம்ப ரோலர் கோஸ்டர் ரைடாக இருந்தது. எலெக்ஷன் இயர், இந்தியாவுக்கும் எலெக்ஷன், அமெரிக்காலையும் எலெக்ஷன், நிறைய ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் ஜாஸ்தி இருந்தது. நிஃப்டி தலை தெறிக்க மேலே வந்து 20,000லேருந்து 26,300 ஆல்மோஸ்ட் ஒரு 25% ரன் அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு டீசன்ட் கரெக்ஷன் கொடுத்துருக்கான். இதில் வந்து நிஃப்டி நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கு. பேங்க் நிஃப்டி ஹோல்ட் பண்ணிட்டுருக்கு. நிஃப்டியே இப்போ தான் பேங்க் நிஃப்டி தான் ஹோல்ட் பண்ணிட்டுருக்கு. டாலர் நல்ல மேலே போனதால் ஆல் டைம் ஹை 85.5 டாலர் அகெயின்ஸ்ட் ருபி மேலே போனதால் ஐடி செக்டரும் ஃபார்மா செக்டரும் மேலே போயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் மிட் கேப் ஸ்மால் கேப் இதெல்லாம் தலை தெறிக்க மேலே போச்சு. செகண்ட் ஹாஃபில் அப்படியே தலை கூப்பிட கீழே வந்துருச்சு. ஸோ இப்போ 2025 என்ன எதிர்பார்க்குறீங்க? நிஃப்டியோட சப்போர்ட் லெவல்ஸ் என்ன? ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவல் சொல்கிறோம், அப்புறம் ரெசிஸ்டன்ஸ் லெவல் சொல்கிறோம். எதை ஹோல்ட் பண்ணாக்கா மோஸ்ட் புல்லிஷ்? இதை நீங்கள் சொல்லிட்டீங்க. ஹார்மோனிக்ஸ் நீங்கள் சொல்கிறதா நடக்குது. ஸோ நீங்கள் என்ன சப்போர்ட்டில் ஹோல்ட் பண்ணாக்கா நிஃப்டி மேலே போகும்னு சொல்லிட்டிங்கனாக்கா அதுக்கப்புறம் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம லாஸ்ட் லோ இருக்கு இல்லையா, அது வந்து 23,263. அந்த லெவலை நம்ம உடைக்காத வரைக்கும் நம்ம வந்து நிறைய மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க 20,000 போவோம், அது கீழே இங்கே போவோம். நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 23,263 க்ளோசிங் பேசிஸ் ஹோல்ட் பண்ணுற வரைக்கும் மார்க்கெட் புல்லிஷாக தான் இருக்கும். ஸோ நம்ம அது ரீசெண்டாக அது பக்கத்தில் வந்து 23,537 ஒரு லோ அடித்தோம், கொஞ்சம் மேலே வந்தோம். திரும்பியும் வந்து 23,477 லெவலில் ஒரு ரிவர்சல் பிளாட் பண்ணியிருந்தோம். கரெக்டாக அங்கேருந்து ஏறி 24,200 வரைக்கும் போகும் அப்படின்றத ஒரு கணிப்பு போட்டிருந்தோம். அதுவும் நடந்துருச்சு. நேற்று வந்து 24,200க்கும் வந்துருச்சு. இப்போ 24,200லேருந்து இப்போ கீழே இன்றைக்கி வந்து மார்க்கெட் இறங்கின்னு இருக்கு. தட் இஸ் பிகாஸ் அங்கே ஒரு ஹார்மோனிக்கோடைய ஒரு ரிவர்சல், ஹாஃப் பேட் ரிவர்சல்னு சொல்லுவோம். அந்த இடத்துல மார்க்கெட் இப்போ கரண்ட்டாக இருக்குது. இப்போ வந்து இந்த 24,200ங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல் ஆகிடுது. அதாவது 24,180 ப்ரிசைஸாக சொல்லணும்னா 24,180, 24,200 ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல். இதுக்கு மேலே நம்மளுக்கு க்ளோசிங் வேணும். டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நியரஸ்ட் சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து 23,500 க்ளோசிங் பேசிஸ். இதை உடச்சிட்டான் அப்படின்னா, க்ளோசிங் பேசிஸ் உடச்சான்னா அது நம்மளுக்கு ஒரு ஃபஸ்ட்டு அறிவுரை கொடுக்கும். இந்த 23,263 உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது அப்போ தான் காமிக்கும். இது மந்த்லி பேசிஸ் டெய்லி பேசிஸ்? இது வந்து நம்ம வீக்லி க்ளோசிங் பேசிஸில் பார்க்கணும் குறிச்சி. ஸோ ஐடியலாக வந்து நம்ம வந்து 23,263 இந்த நம்பருக்கு அடுத்த இது வந்து ஹையர் லோ வீக்லியும் மந்த்லியும் கொடுத்துருக்கான். கரெக்ட். ஸோ நம்ம அடுத்தது புல்லிஷ் அப்படின்னாக்கா ஒரு ஹையர் ஹை கொடுத்தா தான் டோ தியரி படி we are bullish. கரெக்ட் இல்லையா? ஓகே. ஸோ 24,200 மேலே தாண்டிட்டோம் அப்படின்னா நம்ம எதிர்பார்க்குறது அடுத்தது வந்து 24,858. இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு நம்பர். ஏன்னா இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகுது அப்படின்னா ஒரு ஹார்மோனிக்கோடைய ஒரு பேரிஷ் ரிவர்சல் சார்ட் அப்படின்னு சொல்லுவோம், அது ட்ரிகர் ஆகும். அதோடைய டார்கெட்னு பார்த்தீங்கன்னா
கிட்டத்தட்ட 25,933 அந்த லெவல்லேருந்து 26,669 லெவல் இது வந்து போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ சிம்பிளாக சொன்னோன்னா நம்மளுக்கு 23,263 இதுதான் நம்மளுடைய லக்ஷ்மன் ரேகா ஃபார் புல்ஸ் டு ஹோல்ட். இப்போது 24,200, 23,885, திருப்பி 24,330 இப்படி போனாக்கா ஒரு ஃபிபனாச்சி ஸ்குவீஸ் நடந்து ஒரு ஹார்மோனிக்ஸ் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இன்சைட் பார் மாதிரி வீக்லி ஃபார்ம் ஆகி அது பிரேக் ஆச்சுனாக்கா மேலே போகிறதுக்கு சான்ஸ். ஒரு கன்சாலிடேஷன் மாதிரி ஒரு நடக்கும். அதில் வந்து ஒரு நம்மளுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ட்ரையாங்குலர் பிரேக் அவுட் கிடைக்கும். அதில் நம்மளுக்கு அதுலேருந்து வில் கெட் அப்சைட் மூவ்மெண்ட். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆலை இல்லா ஊருக்கு இழுப்பு பூ சக்கரை அப்படின்னு சொல்லுவாங்க. இது முன்னாடி வந்து பேங்க் நிஃப்டி வந்து வீக்லி எக்ஸ்பைரிலாம் இருந்தது, ஃபின் நிஃப்டி இருந்தது, மிட் கேப் நிஃப்டி இருந்தது. இது மாதிரி ஒரு நாளைக்கு 5 நாளைக்கு 5 எக்ஸ்பைரி இருந்தது. இப்போ இதெல்லாம் எடுத்து விட்டு மந்த்லி ஒன்று தான் அப்படின்ட்டாங்க. பேங்க் நிஃப்டி பக்கம் போனால் வால்யூமே இல்லை. இதை பேங்க் நிஃப்டியில் இவங்க பண்ண முடியாத பைசாவை இவங்க நிஃப்டிலையும் சென்சஸ்லையும் பண்ணுறாங்க. நிஃப்டி ஹஸ் பிகம் லிட்டரலி பேங்க் நிஃப்டி. ஆமாம், நிஃப்டிலாம் வந்து 200 பாயிண்ட் மூவ் ஆகிறதுக்கு டென்ஷனாக இருக்கும். 1000 பாயிண்ட் கொடுக்குறது அப்படின்றதுக்குள்ளே 400 பாயிண்ட் போகிறது, 450 பாயிண்ட் போகிறது, நல்லா மூவ்மெண்ட் கொடுக்குறான். இது என்ன அப்படின்னாக்கா நம்ம கரெக்டாக இருக்கணும் என்ட்ரி பண்ணும்போது. அதுவும் ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸு, இன்ட்ராடே ட்ரேடர்ஸு என்ட்ரி லெவல்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். இல்லை அப்படின்னாக்கா 2 நிமிஷத்தில் 100 பாயிண்ட் கீழே வரான், அடுத்த 3 நிமிஷத்தில் 150 பாயிண்ட் மேலே போகிறான். ஸோ இந்தளவுக்கு வாலட்டிலிட்டியில் வி ஹேவ் டு பி எக்ஸ்ட்ரீம்லி கேர்ஃபுல். மக்கள் நிறைய கற்றுக்கணும். இப்போது மார்க்கெட்டில் ஜெயிக்கிறதுக்கு 5 விஷயங்கள், இதெல்லாம் பண்ணால் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஹேவ் சம் லிஸ்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த லிஸ்ட்டை நீங்கள் பார்த்துட்டு உங்களோட கேள்விகளை தான் கேளுங்க. வில் ஆட் வேல்யூ டு தட் அண்ட் தென் வி வில் டேக் இட் ஃபார்வர்ட். நான் ஃபஸ்ட்டு வந்து பெரிய ஆட்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இதை பார்க்க கற்றுக்கணும். இது வரைக்கும் நீங்கள் வந்து சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸு, ப்ரைஸ் ஆக்ஷன் இதெல்லாம் பல கேட்டிருப்பீங்க இல்லையா? இந்த பெரிய ஆட்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்குறது எப்படி, இதை கற்றுக்கிட்டோம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நம்ம வந்து வித் ட்ரெண்ட் இருப்போம். பெரிய ஆட்களுக்கு எகெயின்ஸ்ட் போக மாட்டோம். பெரிய ஆட்களுக்கு எகெயின்ஸ்ட் போகலை அப்படின்னாலே நம்ம ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் ஜாஸ்தி இல்லையா? ஸோ இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஆஃப் பிகிஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, இதுக்கு ஒரு சில தம் ரூல்ஸ் இருக்குது. யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கனாக்கா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் 20%. இப்போ எஸ்பிஐ வந்து 930 வரைக்கும் போச்சு. 930 மக்கள் எக்ஸிட் பண்ணிட்டாங்க. ஒரு 400 ரூபாய்க்கிட்ட வாங்கிட்டாங்க. 147 ஆல் டைம் லோ இல்லையா? ஸோ அங்கேருந்து ஆல்மோஸ்ட் 930 வந்துடுச்சு. 930 அவங்க பல்க் டீல் போட்டு நிறைய எக்ஸிட் பண்ணிட்டாங்கனாக்கா அவங்க வந்து 20% கீழே விழற வரைக்கும் அவங்க வாங்கி அவங்களுக்கு பெரிய பிரயோஜனம் கிடையாது. ஏன்னாக்கா 20% லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் இருக்கும். ஸோ அதை பே பண்ணணும் இல்லையா? ஆமாம். ஸோ அதனால் யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கனாக்கா அந்த 930லேருந்து 20% கிட்டத்தட்ட 750 740 கிட்ட வந்தால் தான் அவங்களோட பை ட்ரிகர் கிடைக்கும். ஸோ வென் எக்ஸிட் ஹேப்பன்ஸ் அதுலேருந்து 15லேருந்து 20% கீழே ப்ளூ சிப் கம்பெனிஸ் சொல்கிறோம். அந்த இடத்துல நீங்கள் ப்ளாட் பண்ணி வாங்கினீங்கனாக்கா உங்களுக்கு மார்க்கெட் பவுன்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. ஸோ ஹவு டு லுக் ஃபார் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஆஃப் பிக்கீஸ், இது வந்து முக்கியமான முதல் பாயிண்ட்டு. இதை வந்து கூகுள் பண்ணி பாருங்கள், நிறைய உங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ இப்போ இது மாதிரி இந்த 2025 நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு. செபி ஹஸ் கிவன் திஸ் 75 லாட் சைஸ் ஆக்கியிருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப டென்ஷனாக இருக்குது. முன்னாடி வாங்குவாங்க, கீழே வந்து ஆவரேஜ் பண்ணுவாங்க, மேலே போனால் பார்ட் கொடுத்துட்டு பார்ட் ரன் பண்ணுவாங்க. இப்போ 2 லாட் 4 லாட் வாங்குறதுக்கு பயமாக இருக்குது. 4 லாட்னா ஒரு 300 குவான்டிட்டி. ஸோ எக்ஸிட் பண்ணால் 150 எக்ஸிட் பண்ணணும், இல்லாட்டி 225 எக்ஸிட் பண்ணணும். ஸோ இவங்களால வந்து சின்ன குவான்டிட்டி வாங்க முடியல. எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குது. ஏன்னா 2 நிமிஷத்தில் 100 பாயிண்ட் கீழே வரான், 2 நிமிஷத்தில் 150 பாயிண்ட் மேலே போகலாம் இல்லையா? இப்போ இந்த இதில் என்ன விஷயத்தை மக்கள் அவாய்ட் பண்ணணும், எந்த விஷயத்தில் மக்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், இதை பற்றி சொல்லுங்கள். முக்கியமாக வந்து நம்ம ரீட்டைலர்ஸ்க்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, பர்டிகுலர் ஆப்ஷன் பையிங்கில் அதோடைய பேசிக்ஸை தெரிஞ்சுக்கோங்க. இதை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதை வந்து தயவு செய்து பார்க்கணும் எல்லோரும். அதை பார்த்து முதல்ல ஆப்ஷன் பையர்ஸுக்கு என்ன ரிஸ்க்குங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஆப்ஷன் பையர் வந்து எப்படி ஒரு ஆப்ஷன் செல்லரை ஒரு 6 மடங்கு பணத்தை போட்டு ஒரு ஆப்ஷனை செல் பண்ணுறவன நீங்கள் அவங்ககிட்ட போய் மோதுறீங்க இல்லையா? ஸோ அது வந்து அப்போ நீங்கள் எவ்வளோ ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு விஷயம். ஆப்ஷன் பையர்ஸ் வந்து பார்க்க வேண்டியது. ரெண்டாவது முக்கியமாக என்னென்னா, டெக்னிக்கல் லெவல்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரேக் அவுட் நடக்குது, ஒரு இறங்குற மார்க்கெட்டை ஒரு பிரேக் அவுட் நடக்குது அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து அவாய்ட் பண்ணணும். முக்கியமாக என்னென்னா அது ஃபால்ஸ் பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இறங்குற மார்க்கெட்டில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, உங்களுடைய பொசிஷன் எங்கே இருக்கணும் அப்படின்னா ஒரு ஓவர் சோல்டு லெவலில், அதாவது RSI 30 கீழே போகும்போது உங்களுக்கு ஒரு டிமாண்ட் ஜோன் ப்ரைஸ் ஆக்ஷனாக இருக்கலாம் இல்லையா? அப்படி இல்லைன்னா ஒரு ஹார்மோனிக்ஸ் ரிவர்சலாக இருக்கலாம்,
இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு ஓவர் சோல்டு ஜோன்ஸில் நடக்கும்போது உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அங்கே நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப அதிகமான வாய்ப்பு ஜெயிக்கிறதுக்கு. நீங்கள் RSI 50 60 இருக்கும்போது போய் ஒரு பிரேக் அவுட் நடக்குதுன்னு ஒரு என்ட்ரி எடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு குவிக்காக இறங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதே மாதிரி ஒரு ஸ்டாக் வந்து ஓவர் பாட் லெவல்ஸில் போகுது, 70க்கு மேலே போகுதுங்கிறப்போ அங்கே உங்களுக்கு ஒரு சப்ளை ஜோன், கிளியர் சப்ளை ஜோன் இருக்குது. ப்ளஸ் அது ஒரு எஃபண்ட் ஸ்டாக்காக இருக்குது, ஒரு ஆப்ஷன் செயினுங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கொடுக்குது. இந்த இடத்துலேருந்து இது மேக்ஸிமம் கால் ரைட்டிங் நடக்கிற இடம், அந்த இடத்துல வந்து ஒரு சப்ளை ஜோன் இருக்குது, அங்கே ஒரு ஹார்மோனிக்ஸ் ரிவர்சல் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இல்லை ஒரு இம்பார்ட்டன்ட் மூவிங் ஆவரேஜ் 20 days மூவிங் ஆவரேஜ் கீழே அது க்ளோஸ் ஆகுது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பார்க்கணும். அந்த இடத்த போய் பிளைண்ட் என்ட்ரி எடுத்தால் நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த RSI ஓவர் சோல்டு ஓவர் பாட் அப்படின்றது ஒரு மித்து அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. மேபி நம்ம வந்து அதை அப்படியே திருப்பி பார்க்கணும். மார்க்கெட்டில் ஓவர் சோல்டு அப்படின்ற லெவலு ஆக்சுவலாக ஓவர் பாட் லெவல். ஓவர் சோல்டுனா நீங்களும் நானும் வந்து நிஃப்டியில் வந்து ஒரு கோடி லாட்டோ இல்லாட்டி 2 கோடி லாட்டோ விற்க போகிறதில்ல. சரி, ஒரு 1 வீக்கில் மார்க்கெட் பிரேக் டவுன் ஆகிட்டே வருதுன்னு வச்சுங்களேன். ஒரு நாளைக்கு 45 லட்சம் வால்யூம் நிஃப்டியில், ஒரு லாட்டுக்கு 2.5 லட்சம், 45 லட்சம் வால்யூமுக்கு ஏதோ ஒரு 10,000 கோடி 20,000 கோடி பைசா வேணும். ஒரு வாரமாக விற்றுட்டே வந்துட்டுருக்காங்க. அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் கோடி விற்றுருக்காங்க. மார்க்கெட் ஓவர் சோல்டு போயிடுச்சு. நீங்களாலும் 1 லாட் 2 லாட் 10 லாட் வாங்குவோம் மேக்ஸிமம், இல்லையா? ஸோ பெரிய ஆட்கள் அடித்து கீழே ஓவர் சோல்டு கொண்டு போயிட்டாங்க. பெரிய ஆட்கள் ஜெயிப்பாங்களா தோப்பாங்களா? பெரிய ஆட்கள் ஜெயிப்பாங்க, இல்லையா? ஓவர் சோல்டு போயிட்டாங்க, அங்கேயும் மேலே வந்து அவங்க நஷ்டம் வந்துடும்ல. ஸோ ஐடியலி இட் இஸ் நாட் பாசிபிள். அதே ஓவர் பாட் 70க்கு மேலே போயிட்டான் 80க்கு மேலே போயிட்டான் அப்படின்னாக்கா ஓவர் பாட்டு. நீங்கள் நானும் வாங்கல, பெரிய ஆட்கள் தான் வாங்குறாங்க ஓவர் பாட் லெவலில். ஓகே, ஸோ ஓவர் பாட் லெவலில் மார்க்கெட் கீழே இறங்கிச்சுன்னா இட் இஸ் லாஸ் ஃபார் தி பிகிஸ். ஸோ பிகிஸ் எப்படி நஷ்டம் பண்ணுவாங்க? நஷ்டம் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த நோஷனே இந்த ஓவர் சோல்டுன்றது ஆக்சுவலி ஓவர் பாட்டு, ஓவர் பாட்டுன்றது ஓவர் சோல்டு. ஒன்று இன்டர்வியூவில் கூட சொல்லியிருப்பேன், மார்க்கெட் வில் நாட் கிராஷ் பிகாஸ் ஆஃப் செல்லர்ஸ், மார்க்கெட் வில் கிராஷ் பிகாஸ் ஆஃப் பையர்ஸ். மார்க்கெட் வில் நாட் ரெக்கவர் பிகாஸ் ஆஃப் பையர்ஸ், மார்க்கெட் வில் ரெக்கவர் பிகாஸ் ஆஃப் செல்லர்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பேன். இது என்ன அப்படின்னாக்கா, இந்த இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கான்செப்ட் நம்ம ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா இன்னும் ஒரு வாட்டியும் இந்த பிஆர்செட்டை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணலாம். மார்க்கெட் வில் நாட் கரெக்ட் பிகாஸ் ஆஃப் செல்லர்ஸ், இது ஃபஸ்ட்டு தம் ரூல். ஸோ மார்க்கெட் 20,000 மார்க்கெட்டு இந்தியாவில் வந்து எலெக்ஷன் வரப்போகிறது, பிஜேபி தோற்றுற போகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு ரூமர். ஓகே, 19,000 மார்க்கெட்டை விற்றுட்டே இருக்காங்க. நம்ம கோரிலேஷன் கோஎஃபிஷியன்சி வித் S&P தாண்டிட்டோம். நிஃப்டி கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் SPX 1 பாயிண்ட் மூவ் ஆச்சுனாக்கா நிஃப்டி வந்து 3.3 பாயிண்ட் மூவ் ஆகும். ஆனால் இப்போ வந்து SPX 1 பாயிண்ட் மூவ் ஆச்சுன்னா இந்தியா வந்து 5.5 பாயிண்ட் மூவ் ஆகுது. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 50% கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ஸில் டீவியேஷன் நடந்து போச்சு. ஸோ இதை வந்து மேட்ச் ஆகிடும், இந்தியாவும் SPXும் மெர்ஜ் ஆகிடும், கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் திருப்பி அந்த 3.5க்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தேர் வாஸ் அ தியரி. ஸோ மக்கள் 19,000 மார்க்கெட்டை விற்றுட்ருக்காங்க, நிஃப்டியை விற்றுட்ருக்காங்க. 19,000 ஒரு 10,000 கோடி, 19,500 ஒரு 10,000 கோடி, 20,000 10,000 கோடி, இவங்க விற்றுட்டே இருக்காங்க. ஸோ மார்க்கெட்டை இவங்க விற்க அட்னாலி கேப் அப். மார்க்கெட் இஸ் கிவிங் எ மெசேஜ், இதோர்ப்பா நீ 19,000 விற்றுட்ட, நீ விற்றுருக்கேன்னு நான் கணக்கு வச்சுட்ருக்கேன். 10,000 கோடி விற்றுருக்கேன், 19,000 ஒரு 10,000 கோடி விற்றுருக்கேன், 20,000 10,000 கோடி விற்றுருக்கேன். இந்த இதெல்லாம் நான் கணக்கு எழுதி வச்சுட்ருக்கேன். மரியாதையாக 22,000 ஸ்கொயர் ஆஃப் பண்ணிவிடு. ஸ்கொயர் ஆஃப் பண்ணலன்னா நாளைக்கு 22,100 கட்டுன்னு போவேன். அங்கே ஸ்கொயர் ஆஃப் பண்ணால் 22,500 கட்டுன்னு போவேன். இவன் வந்து 7,000 விற்றுட்டே இருந்திருக்கானுங்க. 26,000 போயிடுச்சு கேப் அப். அந்த இடத்துல நிஃப்டியோட ஹிஸ்ட்ரியிலேயே ஹையஸ்ட் வால்யூம் பை வால்யூம் 20,200. ஸோ இந்த 19,000 விற்றவன் போகிறா, எப்பா என்னை விட்டுருப்பா, வீட்டில் இருக்க 1-2 மோதிரம் நான் பத்திரமா சேஃபாக வச்சுக்கிறேன், என்ன எல்லாத்தையும் அடகு வச்சுட்டு விற்றுட்டேன் அப்படின்னு சொல்லி 26,200 26,300 ஹையஸ்ட் வால்யூம் நிஃப்டி ஹிஸ்ட்ரி. இது 19,000 விற்ற போகிற ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டான். வடிவல் சொல்லுவார், அந்த கடையை அவன் சாத்திரானா பாரு, சாத்திட்டானா எனக்கு அடிமைக்கு சிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி வரும். அதை மாதிரி 22,200 இவன் ஸ்கொயர் ஆஃப் பண்ண உடனே எல்லாத்தையும் ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டான்பா, இப்போ மார்க்கெட் அடிப்போம் அப்படின்னு அடிச்சு விட்டான். ஸோ மார்க்கெட் வில் நாட் கரெக்ட் பிகாஸ் ஆஃப் செல்லர்ஸ், இது ஃபஸ்ட்டு தம் ரூல். ஸோ இந்த ஓவர் சோல்டு ஓவர் பாட்டுன்றதே ஒரு மித்து. ஓகே, இதை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம யோசிக்கிறதே கரெக்டாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். பெரிய ஆட்கள் எங்கே லாபம் பண்ணுறாங்க, எங்கே நஷ்டம் பண்ணுறானுங்க, எந்த இடத்துல வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணிவிட்டு அவங்க நஷ்டத்தை புக் பண்ணிட்டாங்க, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் லேர்னட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்ட். பொட்டன்ஷியல் ரிவர்சல் ஜோன்ஸ், இது வந்து ரொம்ப கீ. ஹார்மோனிக்ஸில் நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட்டு, ஸோ எனக்கு தெரிஞ்ச லெவலுக்கு பிஆர்செட் சொல்கிறேன். யூஸ்வலாக இந்த பிஆர்செட்ன்றது
ஒரு இந்த மந்த்லி ஹை லோ ஆவரேஜ் 200 டே மூவிங் ஆவரேஜ் இது மாதிரி ஒரு 7 விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். நம்ம 23,263 அப்படின்னு நம்பர் சொல்கிறோம் அப்படின்னாக்கா வீணோ ரீசன்ட் ஸ்விங் லோ அப்படின்னு நமக்கு தெரியுது. அந்த நம்பர் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த நம்பர்கிட்ட வரும்போது சின்ன ரிஸ்க் எடுத்திங்கனாக்கா 1000 ரூபாய் ரிஸ்க்கு 1 லட்ச ரூபா ரிவார்ட் கிடைக்கிறது கூட சான்ஸ் இருக்குது. இப்போ அடுத்து 24,860 நம்பர் சொன்னீங்க, நமக்கு தெரியுது. இப்போ ரீசன்ட் ஸ்விங் ஹை மார்க்கெட் 23,263 திருப்பி மேலே போகும்போது 24,860 போச்சு அப்படின்னு தெரியுது. ஸோ மந்த்லி க்ளோஸ் அதுக்கு மேலே கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் இல்லை பயமாக இருக்கா ஒரு ஹெட்ஜ் பண்ணிட்டு ஒரு லாங் போனோம் அப்படின்னாக்கா ரிஸ்க்கு கம்மி ரிவார்ட் ஜாஸ்தியாக இருக்குது சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த பொட்டென்ஷியல் ரிவர்சல் ஜோன்ஸை மார்க் பண்ணி வச்சுங்க. ஓகே, ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் பண்ணி பாருங்கள். ஸோ இதை வச்சுக்கிட்டு ப்ரைஸ் ஆக்ஷனில் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. இப்போ நீங்கள் இந்த ஹவு டு அவாய்ட் பிட்ஃபால்ஸ் டேஞ்சரஸாக இருக்குன்னு சொன்னீங்க. வேறு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் பீப்புள் டு லுக் இன் டு? ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, டேட்டா வந்து முன்னாடியே நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லும். ஏன்னா இந்த பிகிஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஹவு தி ஸ்மார்ட் மணி பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 55,000 புட் ஆப்ஷனை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறான், ஒரு 50,000 இல்லை 51,000 கால் முதல்ல எழுதிடுறான். மார்க்கெட்டை அங்கே கொண்டு போகிறான். அங்கே ஒரு 50% மூவ் அந்த 51,000 பக்கத்தில் எடுத்துகிட்டு போகும்போது அவனுக்கு புட்டில் ப்ரீமியம் அதிகமாக கிடைக்கிறது. ஏன்னா மார்க்கெட் இறங்கிடுது இல்லையா, அப்போது அவனுக்கு புட்டில் ப்ரீமியம் கிடைக்கிறது. உடனே அவன் என்ன பண்ணுறான், அடுத்தது பார்த்தீங்கன்னா 55,000 புட் ஆப்ஷனை எழுதுகிறான். ஸோ இந்த மூமெண்ட்டை வந்து ட்ராக் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். பட் நீங்கள் ஆப்ஷன் செயினில் ரெகுலராக எவ்ரி வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா ஐடிஎம் கால் ஆப்ஷன்லேயும் ஐடிஎம் புட் ஆப்ஷன்ஸ்லேயும் என்ன நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம ரெகுலராக கவனித்தோம்னா நம்மளுக்கு ஒரு இண்டிகேஷன் கொடுக்கும். நிறைய தடவை இது கொடுத்துருக்கு. மார்க்கெட் 41,000 இருக்கும்போது 45,000 புட் ஆப்ஷன் எழுதிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து இப்போவுமே நீங்கள் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா 26,000 புட் ஆப்ஷன்ஸ் மேலெல்லாம் ரைட்டிங் நடந்துட்டு தான் இருக்குது. ஓகே, ஸோ டேட்டா வந்து நம்மளுக்கு கிளியராக சொல்லும். அது சொல்லும்போது நம்மளுக்கு இதுவும் தெரியும். நம்ம 23,263 ஒரு நம்பர் சொல்லியிருக்கோம் இல்லையா, இந்த நம்பர் பிரேக் ஆகாத வரைக்கும் மார்க்கெட் மேலே தான் போகும். அப்படிங்கிறப்போ எவனோ ஒருத்தன் அந்த ஐடிஎம் புட் ஆப்ஷன்லாம் எழுதுறான். இப்போ பேங்க் நிஃப்டியில் 55,000 புட் ஆப்ஷன்ஸ்லாம் ரைட்டிங்கில் தான் இருக்குது. ஓகே, ஸோ இதுவே நம்மளுக்கு சைஸபிள் குவான்டிட்டி இருக்கா, சைஸபிள் குவான்டிட்டி பொசிஷன் பில்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதில். ஸோ இது வந்து இதுவே நம்மளுக்கு ஒரு இண்டிகேஷன் கொடுக்கும். நம்மளுக்கு மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒரு இண்டிகேஷன் கொடுக்கும். இதோட நம்ம டெக்னிக்கல்ஸை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம வந்து ஒரு நியரஸ்ட் பாயிண்ட்டு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தீங்க. இங்கேருந்து நான் பெங்களூர் போகிறேன் அப்படின்னா நம்ம டெஸ்டினேஷனை பார்க்கக்கூடாது, ஜேர்னியை என்ஜாய் பண்ணணும். வழியில் வந்து இப்போ ஸ்ரீபெரும்புத்தூர் தாண்டணும், காஞ்சிபுரம் தாண்டணும் இல்லையா, வேலூர் தாண்டணும். அப்போ இந்த ஒரு இதுவும் ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி நம்மளுக்கு இந்த லெவல்ஸ் நம்ம ஒன்று பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஆமாம் கரெக்ட். அதை நம்ம பார்த்துட்டு டேட்டாவோட நம்ம கம்பைன் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி வந்து அது கொடுக்கும். ஆமாம், ஆக்சுவலி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு 2 விஷயம் கற்றுட்டிங்கனாக்கா வருஷத்தில் ஒரு 3 வாட்டி 4 வாட்டி ட்ரேட் பண்ணால் போதும். மக்கள்கிட்ட ஒரு சஃபிஷியன்ட் கேபிட்டல் பில்ட் பண்ணி வச்சுட்ருக்காங்க அப்படின்னாக்கா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்துட்டு இதில் ஒரு 2 சினாரியோ வருஷத்துக்கு வரும், 2 வாட்டி 3 வாட்டி வரும்னு வச்சுங்களேன். இந்த சினாரியோவில் இந்த ஆல் இன் அப்படின்வாங்க. யூ கேன் புட் ஆல் யுவர் மணி வித் ப்ராப்பர் ஹெட்ஜ், யூ கேன் மேக் பிக்கஸ்ட் மணி ஆஃப் யுவர் லைஃப். இது 4-5 எக்ஸாம்பிள் சொல்கிறப்பேன். மார்க்கெட் வந்து 43,912 அப்படி ஒரு நம்பரில் இருந்தது. ஓகே, அப்போ 47,000 புட்டு அடுத்த மாதத்தோட புட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இட் வாஸ் ப்ரைஸ் அரௌண்ட் 2,530. யூஸ்வலாக 3 ரூபா ப்ரீமியத்தில் இருப்பான். அடுத்த மந்த்லி புட்டு அடுத்த மந்த்து புட்டு 300 ரூபா ப்ரீமியத்தில் இருப்பான். ஸோ 47,000 மைனஸ் 43,912னாக்கா இவன் வந்து 3,400 இருக்கணும் மினிமம். பட் யூ வாஸ் அ டிஸ்கவுண்ட் ஆஃப் 400 பாயிண்ட்ஸ். ஸோ இது வந்து நடக்கவே நடக்காது இல்லையா. பட் பீப்புள் ஆர் அவேர் பேங்க் நிஃப்டி இஸ் கோயிங் டு ஷூட் அப் லைக் மேட். அதனால தான் என்ன பைசா கொடுத்தாலும் பரவாயில்ல. ஏன்னா ரீட்டைலர்ஸ் யாரும் 47,000 புட்டு ஸ்க்ரீனில் வச்சுட்டு இருக்க போகிறது இல்லை. கரெக்ட். ஸோ ரீட்டைலர்ஸ் யாரும் வாங்க மாட்டாங்க. பெரிய ஆட்கள் ஏற்கனவே விஷயம் தெரியும் மார்க்கெட் ரெக்கவர் ஆக போகுதுன்ட்டு. ஸோ தேவர் ஆல்சோ நாட் வில்லிங் டு பை தட் ஆப்ஷன். ஸோ கிட்டத்தட்ட 800 ரூபா டிஸ்கவுண்ட்லேருந்து 47,000 புட்டு 5 நாள் 43,912 நிஃப்டி வந்து 48,100 போயிடுச்சு, 4,200 பாயிண்ட்டு. ஸோ இது மாதிரி சினாரியோ வருஷத்துக்கு 3 வாட்டி 4 வாட்டி வரும். இப்போ 55,000 புட் ரைட்டிங்கில் இருக்குது சொல்கிறீங்க இல்லையா. இப்போ 55,000 புட் ரைட்டிங்லேயும் இருக்குது, டிஸ்கவுண்ட்லேயும் இருக்கான்னு வச்சுங்க. பேங்க் நிஃப்டி டெஃபினட்டாக 55,000 போயிடும். ஆமாம் கரெக்ட். ஓகே, உங்கள் வேலை என்னன்னாக்கா இதை மாதிரி ஒரு சினாரியோ வந்துச்சு. இந்த 43,912 என்ன சொல்ல பண்ணாக்கா நிஃப்டி ஒரு லாட் பேங்க் நிஃப்டி ஒரு லாட் வாங்கிடுங்க, 2 அட்டி மணி புட்டு வாங்கிடுங்க, 44,000 புட்டு
உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு ஹெட்ஜி காஸ்ட் ஒரு 900 ரூபா இருக்கும்னு வச்சிங்களேன். 450 ரூபா அடி மணி புட்டு இருக்கும். 5 நாள் 48,000 போயிட்டான். 4000 ரூபா லாபம், 800 ரூபா நஷ்டம் இல்லையா? ஸோ இதை மாதிரி ஒரு சினாரியோ வரும்போது நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ஆப்ஷன் செயினை வாட்ச் பண்ணுறதுல இதை மாதிரி ஒரு அபரேஷன்ஸ் கிடச்சிது அப்படின்னாக்கா வித்தவுட் ஃபெயில் யூ கேன் டேக் ரிஸ்க்கு. நஷ்டமே இல்லாமல் பெரிய பைசா பண்ணுறதுக்கு இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஒரு ஐ திங்க் இட் வாஸ் அரௌண்ட் 2020 நினைக்கிறேன். நான் வந்து எஸ்கார்ட்ஸை வந்து 712 ரூபாயில் ஷார்ட் பண்ணியிருந்தேன். ஷார்ட் பண்ணிவிட்டு ஐ வாஸ் ஹெஜ் வித் 700 காலை வாங்கி ஹெஜ் பண்ணியிருந்தேன். ஓஐ பார்த்துட்டு இருக்கேன், ஆப்ஷன் செயின் பார்த்துட்டு இருக்கேன். 720 புட் ரைட்டிங் நேக்கட் ரைட்டிங் பண்ணுறாங்க. ஒரு 9000 சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அந்த 720 கால் வந்து ஸ்லோவாக எக்ஸிட் ஆகுறது. 740 கால் ரைட்டிங் ஷிஃப்ட் ஆகுது. இந்த புட் ரைட்டிங் 720 பிக்கப் ஆகுது. ஸோ அதுவே நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கிளியராக கொடுக்குது. இது 720க்கு மேலே அன்றைக்கி க்ளோஸ் பண்ண போகிறான்னு. இது ஏன் வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன்னா அஃப்கோர்ஸ் எனக்கு பொசிஷன் இருந்ததுனால. இப்போ இந்த 720க்கு மேலே இது ட்ரேட் ஆக ஆரம்பித்த உடனே காலில் வந்து என்னாச்சுன்னா காலையில் ரைட்டிங் சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 62,000 நம்பர் இருந்தது. 62,000 கான்ட்ராக்ட்ஸ் இருந்தது. அது 45,000 குறைஞ்சிது. அப்புறம் 22,000 ஆச்சு. அப்புறம் நில் ஆச்சு, 0 ஆச்சு. அப்போ நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன், இது வந்து நெகட்டிவ் ஆச்சுன்னா எஸ்கார்ட் வந்து பறந்துடும் அப்படின்னு. ஏன்னா ஆமாம், ஏன்னா ப்ரீவியஸ் அது எப்போ அது நெகட்டிவ் ஆகுதோ சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு, ப்ரீவியஸ் டேவோடைய பொசிஷன்ஸ் அங்கே இருக்கிற ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுமே அங்கேருந்து எக்ஸிட் பண்ணுறான்னு அர்த்தம் இல்லையா? பேசிக்கலி ஷார்ட் கவரிங் ட்ரிகர் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ கிளியராக வந்து அது நம்மளுக்கு சொல்லிடுச்சு இது மேலே போகும்ன்ட்டு. ஸோ என்ன ஆச்சுன்னா ஃபியூச்சர் வந்து லாஸில் தான் இருந்தது. 8 ரூபா லாஸு, 8,800 ரூபா லாஸு, 1100 லாஸ் ஆயிடுச்சு. அது 23 ரூபாவில் வாங்கியிருந்த கால் ஆப்ஷன் வந்து 37 ரூபா பண்ணோம். ஸோ 720 நான் எக்ஸிட் பண்ணிட்டேன் ஃபியூச்சரை, அதை நஷ்டம் புக் பண்ணிட்டேன். பட் என்னுடைய ஹார்மோனிக் ரிவர்சல் லெவலுமே ஒரு லெவல் கட் பண்ணால் அடுத்த லெவல் நம்மளுக்கு என்னன்னு தெரியும், அங்கே போயிடுவான்னு தெரியும். ஆப்ஷன் செயினுமே வந்து 720 எக்ஸிட்ஸ் நடக்குது, 740 760 ரைட்டிங்லாம் நடக்கிறது. புல் கால் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. அப்படியே வந்து மேலே எடுத்துகிட்டு போயிட்டான். ஸோ அந்த காலை மட்டும் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த லாஸையும் மீறி இந்த ஹெட்ஜை வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருது. ஸோ இட் வாஸ் பேசிக்கலி லாஸ் மேக்கிங் ட்ரேட் காட் கன்வெர்டட் இன்டு அ ப்ராஃபிட்டபிள் ட்ரேட். ஸோ இது வந்து நம்ம ஆப்ஷன் செயின் நீங்கள் சொன்ன மாதிரி டேட்டாவும் நம்ம சார்ட்டும் ஒன்றா நம்ம கரெக்டாக அனலைஸ் பண்ணோன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். டேட்டா இஸ் சார்ட், சார்ட் இஸ் நாட் டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் டேட்டா பார்த்து ட்ரேட் பண்ணிங்கன்னா ஜெயிக்கலாம். சார்ட்டு பார்த்து மட்டும் ட்ரேட் பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டம் ஜெயிக்கிறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு டேட்டாவை பார்க்குறதுக்கு மக்கள் கற்றுக்கணும். கரெக்ட். அதுக்கு நிறைய யுடமியில் போனீங்கன்னா நிறைய கோர்சஸ் இருக்குது, யூடியூப்பில் நிறைய கோர்சஸ் இருக்குது டேட்டா அனாலிசிஸ்க்கு. இதெல்லாம் பார்த்துட்டு பீப்புள் ஷுட் எக்யூப் தெம்செல்ஸ் பிஃபோர் வென்ச்சரிங் டு மார்க்கெட்ஸை. மூணாவது என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா, நான் ஸ்டாக்ஸ் வித் குவாலிட்டி தான் பார்ப்பேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டிஎல்எஃப், ஆர்இசி, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, இந்த ஸ்டாக்ஸ் மூவ் ஆகும். மாருதி, ட்ரெண்ட். நீங்கள் இந்த ஒரு தம்பு ரூல் வச்சுக்கலாம். எந்த ஸ்டாக்கு மினிமம் 3 times ஆஃப் இட்ஸ் ஆப்ஷன் ஸ்ட்ரைக் டிஃப்ரென்ஸ் மூவ் ஆகுதோ அந்த ஸ்டாக்கை சூஸ் பண்ணிங்கனாக்கா நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் ஜாஸ்தி. இப்போ ட்ரெண்ட் அப்படின்னு எடுத்தீங்கன்னாக்கா 6100, 6200, 6300 தான் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். 100 ரூபா டிஃப்ரென்ஸில் இருக்கும். 100 ரூபா டிஃப்ரென்ஸில் இருக்கும். ஸோ ட்ரெண்ட் மினிமம் 300 பாயிண்ட் ஏடிஆர், ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்ச் ஃபார் டெய்லி ஏடிஆர் 300 மேலே இருந்துச்சுன்னா ஒரு 270 300 மேலே இருக்குனாக்கா அந்த ஸ்டாக்கை சூஸ் பண்ணிங்கனாக்கா அவன் இந்த பொட்டன்ஷியல் ரிவர்சல் ஜோன்ஸு இதெல்லாம் பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணுவான். ஒரு சில ஷேர் என்னன்னாக்கா மூவ் பண்ணுறதே பார்த்தா 1% தான் மூவ் ஆகும். 280 ரூபாவில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், 290 ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு வச்சுங்களேன். அவன் மூவ் ஆகிறதே 3 பாயிண்ட் தான் மூவ் ஆகும். அதெல்லாம் வந்து ரைட்டர்ஸ் டிலைட்டு. அந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் வந்து பை பண்ணிங்க, ஆப்ஷனை பை பண்ணிங்கன்னா அடிச்சு விட்ருவோம். ஸோ நீங்கள் குவாலிட்டி ஸ்டாக்ஸு ஒரு 5 ஸ்டாக் 6 ஸ்டாக் இதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஹிஸ்டாரிக்கலாக வீக்லி சப்போர்ட் என்ன, மந்த்லி சப்போர்ட் என்ன, டெய்லி சப்போர்ட் என்ன, எந்த இடத்துல வால்யூம் ஜாஸ்தியாகிறான், எந்த இடத்துல வால்யூம் கம்மியாகிறான், யார் ப்ராஃபிட் பண்ணுறான், யார் லாஸ் பண்ணுறான். குவிட் ப்ரோக்கோ இவன் அவனுக்கு பேர்ஸை அடிச்சிட மாட்டாங்க. ஓகே, நாளைக்கு வேணும் அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க ரிகூப் பண்ணுறதுக்கு இல்லையா. எந்த இடத்துல அதை பண்ணுவான். ஓகே, ஏபிசிடியில் சி பாயிண்ட் இது, சி பாயிண்ட் தான் கீ. கரெக்ட். எல்லாரும் ஏவையும் பார்த்துட்டு இருப்பாங்க, டியையும் பார்த்துட்டு இருப்பாங்க. முக்கியமான பாயிண்ட் சி பாயிண்ட் தான். ஹீஸ் தி ஃபல்க்ரம் இல்லையா, மார்க்கெட் எங்கே போகிறான் அப்படின்ட்டு. சி பாயிண்ட் எப்படி பார்க்குறது, அதுதான் கண்ட்ரோலிங் பொசிஷன். இதை பார்த்தாங்க அப்படின்னாக்கா பீப்புள் கேன் சக்சீடு. இது எஸ்பெஷலி ஃபார் ட்ரேடர்ஸ். இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல தீம் ஃபண்டமெண்டல்ஸு வித் டெக்னிக்கல் பிரேக் அவுட் இருக்குது அப்படின்னாக்கா அதை மட்டும் பார்த்துட்டு பண்ணால் போதும். வேறு என்ன சார் முக்கியமான விஷயம் பார்க்கணும்? அஃப்கோர்ஸ் பேசிக் திங்ஸ் லைக் மூவிங் ஆவரேஜஸ், இதுவே வந்து நம்மளுக்கு எதுவுமே நம்மளுக்கு தெரியல, பெருசாக வந்து டெக்னிக்கல்ஸ் தெரியல அப்படின்னாலே நம்ம இந்த 20 days அண்ட் 50 days மூவிங் ஆவரேஜ் இருக்கு இல்லையா,
இதை நம்ம ட்ராக் பண்ணாலே போதும். ஒரு நிஃப்டி வந்து 20 டேஸ் மூவிங் ஆவரேஜ் 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே க்ளோஸ் ஆன அப்புறமா நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு நிஃப்டி விழுந்தது அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி 200 டேஸ் மூவிங் ஆவரேஜும் பிரேக் பண்ணி நம்ம 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் மேலே வந்துட்டோம். ஸோ இந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இது வந்து 200 டேஸ் எஸ்எம்ஏங்கிறது ஒரு வருஷத்தோடைய பொசிஷன் ஆவரேஜ் பொசிஷன் எங்கே இருக்கோ அதை டினோட் பண்ணுது இல்லையா. ஸோ அதுக்கு மேலே நம்ம இருக்கோம் அப்படின்னாலே அது நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் சைன். ஸோ கீழேருந்து 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் நம்ம கட் பண்ணி மேலே போகிறோம் அப்படிங்கிறது ஒரு புல்லிஷ் சைன் தான். மேலேருந்து அதே மாதிரி வந்து 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே க்ளோஸ் ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் ஷேக்கியாக இருக்கணும். கொஞ்சம் ஷேக்கியாக இருக்கும் மார்க்கெட், நம்ம கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். மேலே போயிட்டே இருக்கிற மார்க்கெட்டில் ஒரு 20 டேஸ் எஸ்எம்ஏலேருந்து திரும்புது, அது கீழே க்ளோஸ் ஆகுது அப்படின்னாலே அங்கேயே நம்மளுக்கு ஒரு சிம்டம், ஒரு ஃபஸ்ட்டு ஒரு காஷன் கொடுக்கும் மார்க்கெட் இங்கேருந்து விட போகிறது அப்படிங்கிறது. ஸோ பேசிக் மூவிங் ஆவரேஜஸ் ஒழுங்காக நம்ம பிளாட் பண்ணி அதை ஒழுங்காக ஃபாலோ பண்ணாலே என்னை பொறுத்த வரைக்கும் போதும். சூப்பர் ஜி, உங்கள் டைம் ரொம்ப அற்புதமான டைமாக இருந்தது. நிறைய விஷயம் ஷேர் பண்ணிங்க. தேங்க்யூ. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.